இங்கே பாரு, எதுக்கு அழுகுற சொல்லு. நான் அது மயம் உன்னைய வந்து நான் வந்து என்னான்னு கேட்டது குத்தமா? இங்கே யாரு ஏத்தாய் எங்கள் அப்பன் குழந்த கொண்டாட்டி எதுக்கு அழுகுற? யார் வஞ்சி விட்டாங்களா, அடிச்சு விட்டாங்களா? இங்கே வேறு அப்பெல்லாம் அழுகாத. ஏய் கிரு பயமலை, எதுக்கு அழுகுற? எப்படியா கொஞ்சம் மகளாக பிறந்துட்டு அழுகலாமா கோலத்தனமா? நீ பிறந்தது எப்படி, வளர்ந்தது எப்படி, வாக்கப்பட்டு இங்கே வந்து நீ நிறுத்தி நிலம் முடிச்சாச்சு. 3 மக 2 மகன் 5 பிள்ளைகளை பெற்று நீ நல்லா தானே இருந்தே. அழுகக்கூடாதுத்தா. எல்லா மனிதரும் ஒரு நாளைக்கு வாழ்ந்து சாத்தேன் போகிறேன். அதுக்கு அங்கே ஒரு கையால் சாட்டமில்லை, கஞ்சி இல்லை, தண்ணி இல்லை, பசிக்கலை அப்படின்னா அது கடவுளுடைய படைப்பில் ஒரு நம்ம ஒன்று. நான் நீ தானே அந்த பூமிக்கு வந்தவங்க, எத்தனை பேர் வந்தவங்களுக்கு வழி விடணும்ல. அழுகாத்தா. யார் வஞ்சி விட்டாங்களா? தங்கம்மா எங்கள் ஆத்தா பேர் அழுகாத. சொன்னா கேட்க மாட்டியா? பார்க்குறோம் என்னென்னு பார்க்க போகிறாங்க. அழுகாத்தா. இங்கே உனக்கு என்ன கவலை? பணக்கவலையா, மனக்கவலையா? ஏன் அழுகிற? 1 ரூபா பிச்சு வாயில் வை. நான் போய் ஒரு உளுந்த வடை வாங்கிக்குவேன். உளுந்த வடை சாப்பிடுவில்ல, டீ சாப்பிடுவில்ல, பார்சல் வாங்கிட்டு வரேன், கப்பு வாங்கிட்டு வரேன், சாப்பிடுவோம் பாட்டுக்கு. இப்படி தூரம் நாங்கள் மயம் இருக்கேன், மக்கள் இருக்கேன், ஜாதி இருக்குது, சனம் இருக்குது. நீ எதுக்கு அனாதியாக வந்துக்கிட்டீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அப்போ வாசலில் உட்காந்து நீ எதுக்கு அழுகிற? நீயா எதுக்கு முனியாண்டி பூமியில் அப்படி கலங்கப்படாது. இங்கே ஒரு உனக்கு என்ன குறை சொல்லு. அந்த கவரில் இது மேலே வச்சு பிச்சு சாப்பிடு. வவுத்து கொஞ்சம் உசுறு வந்தது. ஒரு பன்ருட்டி வாங்கிட்டு வரேன். ஓய் மயஞ்சூரை கேளு. நோனாங்காத பன்ருட்டி வாங்கிட்டு வரேன். நல்லா அங்கே ஒரு பிச்சு சாப்பிடு. அழுகாத. என்ன செய்ய பார்த்துக்கங்க. என்ன அமைச்சரை இன்றைக்கி திண்டுக்கலுக்கு போவான். பிஜேபி அவங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வராங்க. உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கேன். நேராக கூப்பிட்டுருப்பாங்கல்ல. ஏன் நான் கூப்பிட்றேன் வாங்க. நீங்கள் எத்தனைக்கு நீ கூப்பிட்டு நான் வந்திருக்கேன். வாங்க போவோம். வாயா. தமிழகத்தை மீட்டெடுப்பேன், இந்தியாவை காப்பாற்றுவான். ஏத்தா பிச்சு தண்ணி எனக்காண்டி முன்னாடி வாயில் தண்ணி வைக்க நான் போய் அந்த இது கொண்டு வரேன். எதுக்கு மயம்? நான் கடவுள் நான் இல்லைத்தா. நான் அம்மன் பெரியாளா அந்த முனியாண்டி அனுப்பி விட்ருக்காரு. அங்கே ஒரு மனசு விட்டு இருக்கா. அதனால் அவளை போய் பாடுறா மகனேன்னு. நீ அஞ்சாத, பயப்படாத. இங்கே வரு. நீ நான் கொடுக்குற மாத்திரை வேணாங்காமல் சாப்பிடு. என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். எங்கள் ஆத்தா சின்னையாசர், எங்கள் அப்பையும் சின்னையாசர், எங்கள் ஆத்தா பார்வந்தேன் தாயை பெற்ற அத்தையும் பிள்ளையா. அவங்களும் தாய்தேன், நீ ஒரு பெற்றெடுக்காத தாய்தேன். அவங்களுக்கு பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு நான் ஒரு மச்சா மக்க அக்கா மக்க மாமே மக்காதேன் மயந்தேன். அது ஆத்தா. இங்கே யார் என்ன மஞ்சாங்களா? மேலு உளமானமாக இருக்கா? ஊசி ஓடுமா? இந்த நரிசு பிள்ளையை நான் செலவழிச்சு ஒன்று வர சொல்கிறேன். போடுவோம்மா ஊசி? ஏத்தா இன்றைக்கெலாம் புரட்டாசி மகாலய அமாவாசை. ஒன்றும் நினைக்காதா. இங்கே எதுக்கு நீ எப்படி பொழைச்சிட்டு எதுக்கு அழுகுற? லூஸா? அழுகக்கூடாதுத்தா. இங்கே என்ன நிலமை வந்தாலும் அழுகக்கூடாது. அழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அழகாக பிள்ளைகளை வளர்த்த, ஏதோ கூலவோ கஞ்சியவோ கொடுத்து கூட வாழ்மை பண்ணி விட்டு அவளுக்கு வாழ்க்கையை தேடி விட்ட, அவங்க தேடிக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒன்று கஷ்டப்படுது, ஒன்று நல்லா இருக்குது. எல்லாம் அதெல்லாம் இருக்கத்தே செய்ய. வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இருக்கத்தே செய்ய. எதுக்கு இருக்கிற? மனம் விட்டு பேசு. இந்த வாரம் ஒரு டீ குடிப்பா, காப்பி குடிப்பா, உளுந்த வடை வாங்கிட்டு வரேன் 2, இல்லை ஒரு பன்ருட்டி வாங்கிட்டு வரேன். நீ பாட்டுக்கு இருந்த வாரம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். இந்த வாரமே நான் வந்து பெரிய பணக்காரனா இல்லாட்டினாலும் கூட மனசாட்சியானவே. நாளைக்கு இதே மாதிரி உங்கள் இது எங்களுக்கு வரான்றது என்ன நிச்சயம்? அதை நல்லா புரிஞ்சுக்க. இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கு. நான் கல்லாக கட்டி வச்சுருக்கேன்.